அந்த வெள்ளித்தேர் தீக்கிரையாக்கப்பட்டது. தொடர்ந்து அதன் பிறகு அந்த வெள்ளித்தேரை புனரமைக்கின்ற பணியில் சுமார் 33 ஆண்டுகளுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வெள்ளித்தேரை உருவாக்குகின்ற பணியை உடனடியாக துவக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் முதற்கட்டமாக நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அந்த வெள்ளித்தேருக்கு முதற்கட்டமாக மரத்தேர் உருவாக்குகின்ற பணி நிறைவுற்றிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வெள்ளித்தேருக்கு சுமார் 450 கிலோ அளவிற்கு வெள்ளி தேவைப்படுகின்றது. ஏற்கனவே திருக்கோயிலின் சார்பில் ஒரு 9 கிலோ அளவிற்கு வெள்ளி நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த வெள்ளித்தேரை உருவாக்குவதற்கு நல்ல மனம் படைத்த அன்பிற்கினிய எஸ் ராஜரத்னம், ஆர் சபாபதி ஆகியோர் இணைந்து இன்றைக்கு 100 கிலோ வெள்ளிக்கட்டியை அந்த வெள்ளித்தேர் திருப்பணிக்காக நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். இதனுடைய மதிப்பு 1,02,00,000 ரூபாய் ஆகும். இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பட்ட பிறகு இதுபோன்று திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு இருக்கின்ற திருக்கோயில்களினுடைய தங்கத்தேர் மற்றும் வெள்ளித்தேர்கள் ஆண்டு கணக்கில் முடங்கி கொண்டிருந்ததை பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. அந்த வகையில் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் 12 ஆண்டுகளாக ஓடாமல் இருந்த தங்கத்தேரை ஓட்ட வைத்த பெருமை இந்த ஆட்சிக்கு சேரும். அதேபோல் சமயபுரத்தில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடாமல் இருந்த சமயபுரத்தினுடைய தங்கத்தேரை ஓட்டிய பெருமை இந்த ஆட்சியை சாரும். சுமார் 150 ஆண்டு காலங்களாக ஓடாமல் இருந்த நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய தேரினை பக்தருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் 87 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஆதிகேச பெருமாள் மற்றும் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலுடைய திருத்தேர் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 87 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அதேபோல் 72 ஆண்டுகளுக்கு பிறகு கடலூர் மாவட்டம் திருக்கண்டீஸ்வரர் திருக்கோயிலுடைய மரத்தேர் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 68 தங்கத்தேர்களும் 55 வெள்ளித்தேர்களும் பக்தருடைய நேர்த்திக்கடனுக்கு பயன்பாட்டிற்கு இருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிதாக 5 தங்கத்தேர்களும் அதேபோல் புதிதாக 9 திருத்தேர்களும் வெள்ளித்தேர்களும் அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்த 5இல் பெரியபாளையத்தினுடைய தங்கத்தேர் பணி முழுவதும் முடிவுற்று கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பக்தருடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல் தணிகை மலையில் அருள்மிகு தணிகை முருகனுடைய வெள்ளித்தேர் பக்தருடைய பயன்பாட்டிற்கு 6 மாதத்திற்கு முன்பு நேர்த்திக்கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்பட்ட மீதம் இருக்கின்ற 4 தங்கத்தேர்களும் 8 வெள்ளித்தேர்களும் பக்தருடைய பயன்பாட்டுக்கு நேர்த்திக்கடனுக்கு செலுத்துவதற்குண்டான அந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஓடாமல் இருந்த தேர்களை ஓட்டுவதும் புதிதாக திருத்தேர்களை திருக்கோயிலுடைய தேவைகளுக்கு உருவாக்கி தருவதும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகளின் அடிப்படையில் இன்றைக்கு பக்தருடைய நேர்த்திக்கடனுக்கு திருத்தேர்கள் முழுவதுமாக பயன்பாட்டில் இருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் நடந்திருக்கின்ற திருப்பணிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற திருப்பணிகளை கணக்கிட்டால் உபயதாரர்கள் மாத்திரம் 1084 கோடி ரூபாய் செலவில் 9081 திருப்பணிகளுக்கு
உபயதாரர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு கிடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நன்கொடையாளர்கள் வந்த ஒரு நல்ல சூழல் திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற பணிகள் சுமார் 5433 கோடி ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பணிகள் என்பது 20607 பணிகள் நடைபெறுவதற்குண்டான பணிகள் முழுவீச்சில் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் மாநில வல்லுநர் குழுவால் திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு 10,172 திருக்கோயில்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அளவையும் ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் 1000 திருக்கோயில்களுக்கு கூட மாநில வல்லுநர் குழு ஒப்புதல் பெறப்பட்டிருக்க மாட்டார்கள். இந்த முயற்சிக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை மாநில வல்லுநர் குழு கூடி எந்தெந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றனவோ அந்த திருக்கோயிலுக்குண்டான நேரடி கள ஆய்வுக்கு சென்ற பிறகு மாநில வல்லுநர் குழு இதற்குண்டான ஒப்புதலை அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இதுவரையில் 97 புதிய மரத்தேர்கள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் மரமாற்று பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 11,92,00,000 ரூபாய் செலவில் 53 திருத்தேர்கள் பழுது நீக்கப்பட்டு பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு நேர்த்திக்கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திருக்கோயிலுடைய திருத்தேர்களை பாதுகாக்கின்ற வண்ணம் சுமார் 28,44,00,000 ரூபாய் செலவில் 172 திருக்கொட்டகைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில்தான் திருக்குள பணிகள் என்பது புதிதாக 4 திருக்குளங்கள் 3 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருக்கோயில் சீரமைப்பிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 120 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து 220 திருக்குளங்கள் செப்பனிடுகின்ற பணிகள் நடந்து வருகின்றன. புதிய திருமண மண்டபங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் 85 புதிய திருமண மண்டபங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அன்னதான கூடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 86 கோடி ரூபாய் செலவில் 121 அன்னதான கூடங்கள் புனரமைக்கின்ற பணியும் புதிதாக அன்னதான கூடங்களை கட்டுகின்ற பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 2225 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் முடிந்திருக்கின்றன. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த திருப்பணிகளுடைய எண்ணிக்கை 2500 தொடுவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நில மீட்பை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 7000 கோடி அளவிற்கு நிலங்களை மீட்டிருக்கின்றோம். அதேபோல் நிலங்களை அளவிடுகின்ற பணியை எடுத்துக்கொண்டால் 1,73,000 ஏக்கர் இதுவரையில் நில அளவீடு பணி முடிவுற்றிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நன்கொடையாளர்கள் அதிக அளவு திருப்பணிகளுக்கும் இது போன்ற தேர்தல் செய்கின்ற பணிகளுக்கும் வருகிறார்கள் என்றால் இந்த அரசில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் முறையாக அந்த பணிகளுக்கு பயன்படுத்துவதால் தான் இவ்வளவு அதிக தொகை நன்கொடையாளர்களாக திருக்கோயிலுக்கு வரப்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் அந்த மிச்சம் இருக்கிற தொகை மிச்சம் இருக்கிற அந்த 300 கிலோ அளவிற்கின்ற வெள்ளிக்கட்டிகள் ஊடகத்துறையினர் இன்றைக்கு அளித்திருக்கின்ற இந்த நன்கொடையை பெரிய அளவு விளம்பரப்படுத்தினால் இந்த மாத இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த மாத இறுதிக்குள்ளோ முழுவதுமாக வெள்ளிக்கட்டிகள் வந்து சேரும். அந்த பங்கு உங்களுடைய பங்காக இருக்க வேண்டும். எங்களுடைய திட்டமிடல் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்திற்குள்ளாக இந்த வெள்ளித்தேரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம்.
அதாவது நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் எதிர்க்காமல் இருந்தால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். ஆகவே எதை செய்தாலும் எதிர்ப்பதுதான் அவருடைய வாடிக்கை. திருப்பதியிலே லட்டின் பிரச்சனை என்றவுடன் பழனியை அதற்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் கலவரம் விளைக்க வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் மக்களிடம் இந்த ஆட்சியுடைய நன்மதிப்பை குறைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு நடைபெறுகின்ற சம்பவத்தை பொறுத்தளவில் நான் காலை பத்திரிகையை பார்த்தவுடன் துறையினுடைய துணை ஆணையாளரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் கூறியது, ஞாயிற்றுக்கிழமை போன்ற காலங்களில் அதிகமான வாகனங்கள் வருகின்ற பொழுது பெருத்த நெரிசல் ஏற்படுகின்றது. நமக்கு எவ்வளவு குறிப்பிட்ட வாகனங்கள் வருகிறது என்பதை கணக்கிட முடியவில்லை. ஒரு சில விடுமுறை நாட்களில் அதிகப்படியான வாகனங்கள் வருகை தருகின்றன. ஒரு சில விடுமுறை நாட்களில் நாம் எதிர்பார்த்த அளவு வாகனங்கள் வருவதில்லை. ஆகவே இந்த விடுமுறை நாட்களில் மாத்திரம் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் வருகின்ற வாகனங்களுக்கு ஏற்றாற்போல் காவல்துறை, போக்குவரத்து துறை, சமூக ஆர்வலர்கள் அந்த வாகனங்களை எங்கு நிறுத்துவது, எப்படி நெரிசல் போன்ற ஏற்படுகின்ற பொழுது தடை செய்து வாகனம் அனுப்புவது திட்டமிட முடியும் என்பதால் தான் இதை அறிவித்திருக்கின்றோம். முழு ஆய்விற்கு பிறகு தேவையில்லை என்று கருதுவோமானால் அதை ரத்து செய்து கூட தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே பக்தர்களுடைய சிரமத்தை போக்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆமா, ஏற்கனவே இது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே கூடிய உயர்மட்ட குழுவில் இந்த வரவேற்பு குழுவுக்கென்று தனியாக ஒரு பிரிவை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம். உறுப்பினர் அந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அடுத்த மாத இறுதிக்குள்ளாக அதற்குண்டான முழு பணிகளையும் நிறைவேற்றி வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு உதவி புரிவதற்கென்று ஒரு தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி வருகின்ற அந்த நபர்களுக்கு லகுவான தரிசனமும் போக்குவரத்து போன்ற சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் தேவைப்பட்டால் அதை ஏற்படுத்தி தருவதற்கு உதவி புரிவதற்கும் தனியாக ஒரு குழு அமைக்கப்படும். அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கரூர்ல வந்து பசுத்தீஸ்வரர் கோயில்ல உள்ள தண்ணி அதிகமா வந்து பிரச்சனையாச்சு. அதனால இப்ப அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள்ல உள்ள இருக்கக்கூடிய நீர்வழி பாதைகள் சரி செய்யும் பணி மனவதான் தெரிஞ்சிடும். பல கோயில்கள் சென்னையை ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் கட்டமைப்பு எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கேற்றாற்போல் மழை வருகின்ற பொழுது சுலபமாக அந்த மழை நீர் வடிந்து விடுகின்றது. கட்டமைப்பு கொள்ளளவு அதிகமான மழை பெய்கின்ற பொழுது அனைத்து இடங்களிலும் தண்ணீர் நின்றுதான் பிறகு அந்த தண்ணீர் இறங்குவதற்குண்டான வழிவகைகள் காணப்பட்டிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட அந்த கோவில் மாத்திரமல்ல, நம்முடைய ராமேஸ்வரம் திருக்கோயில், நெல்லையப்பர் திருக்கோயில் போன்ற திருக்கோயில்களிலும் இப்படிப்பட்ட சூழல் இருந்ததால் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு கோயில் சார்ந்திருக்கின்ற குளங்களுக்கு மாத்திரம் இதுவரையில் 120 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த குளங்களில் இருக்கின்ற தூர்வாருகின்ற பணி, குளங்களை சீரமைக்கின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இயன்ற அளவிற்கு இது போன்ற தண்ணீர் நிற்காமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்தந்த நம்முடைய இணை ஆணையாளர்களுக்கு துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், துணையுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். பருவமழையை எதிர்கொள்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா துறையையும் முடுக்கிவிட்டது போல் இந்து சமய அறநிலையத்துறையிலும் இது போன்ற சூழல் ஏற்படாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்தந்த திருக்கோயிலுடைய அந்தந்த மண்டலத்தினுடைய இணை ஆணையாளர்கள் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த ஜிஓ காப்பி கூட கொடுத்துடலாமா ஒன்று எல்லாருக்கும். இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் திருப்பதியிலே பிரச்சனை வந்த பிறகு நாங்கள் நடவடிக்கைக்கு செல்லவில்லை.
இந்த அரசு உண்டானவுடனே திருக்கோயில் தருகின்ற பிரசாதங்களை தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கென்றே ஒரு குழுவை நியமித்திருக்கின்றோம். FSI என்று ஒரு குழுவை நிர்ணயித்திருக்கின்றோம். அந்த குழு என்பது ஓராண்டிற்குள் 784 திருக்கோயில்களில் தற்போது ஒருவேளை அன்னதான திட்டம் நடைமுறையில் இருக்கின்றன. 12 திருக்கோயிலில் முழுநேர அன்னதான திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த திருக்கோயில்களுக்கு அனைத்திற்கும் நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டு 3 மாதங்களுக்கு குறிப்பிட்ட திருக்கோயில் என்று வரையறுத்து ஓராண்டுக்குள் அனைத்து திருக்கோயில் அன்னதான கூடங்களுக்கு ஆய்வுக்கு சென்று உணவினுடைய தரத்தை பரிசோதித்து அவர்களை அறிக்கை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையின் மேல் தேவைப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து தரமான உணவு திருக்கோயில்களில் அன்னதான திட்டத்தில் வழங்கப்படுவதற்கு ஒன்றிய அரசு தருகின்ற போக் என்ற ஒரு சான்றிதழை இந்திய அளவிலே 500க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு அந்த தரச்சான்றிதழை பெற்ற முதல் மாநிலமாக தமிழ்நாடு அரசு விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இதற்கென்று தரக்கட்டுப்பாடு அலுவலர்களுக்கு இந்த பணியினை ஒதுக்கி அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, இந்திய அளவிலே பார்த்தால் கூட தமிழகத்திலே வழங்கப்படுகின்ற அன்னதான திட்டத்தின் தரம் மிக உயர்ந்து இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சார் இந்த பஞ்சாமிர்தத்தை பொறுத்தளவில் பழனியில் உணவு தர கட்டுப்பாடு அவர்களுடைய பரிசோதனைக்கு பிறகுதான் பஞ்சாமிர்தம் விற்பனைக்கு செல்லுகிறது. அதை குறித்து மக்கள் மத்தியிலே பக்தர் மத்தியிலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழலை உருவாக்கியவர்கள் மீது திருக்கோயில் சார்பிலே புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது நியாயமான தகவல் இல்லை என்பதால் நீதிமன்றமே அப்படி சமூக வலைதளத்தில் பதிவிட்டவர்களை நேற்றைக்கு கூட நீதிமன்றத்திலே கண்டித்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் மத்தியிலும் இறையன்பர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் என்று இது போன்ற செய்திகளை வெளியிடுபவர்களுக்கு உங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சிச்சா? திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பா திருக்கோயிலுக்கு புதிய வெள்ளிதேர் செய்கிறார். வெள்ளி கட்டிகளை இல்ல சார், இது ஏதோ நிறுவனத்துக்கு கொடுத்தோம். ஏதோ நிறுவனத்துக்கு கொடுத்தோம். உதாரணத்திலிருந்து கேட்டு சொல்ல மாட்டேங்க. விலையில ஒரு இது கொடுத்துருக்கோம் சார். நம்ம போக் சர்டிபிகேட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். இந்த 784 கோயிலுக்கும் போய் கன்சல்டன்ட் கொடுத்துருக்கோம். தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்ன நிறுவனம்? ஒரே ஒரு நிமிஷம், அந்த சாப்பாடு மாத்திரம் ஒரு விளக்கமா சொல்லிடுறேன். நாளைக்கு என்ன பண்ண போறீங்க? அந்த கம்பெனி பேர் என்ன? எத்தனை கோயில் மொத்தம் சாப்பாடு? இன்னும் தெரியாது. டீட்டெயில் கொடுமா. அவளுக்கு எவ்வளோ தரம் பணம்? ஒரு நிமிஷம், அந்த சாப்பாடு சொன்னீங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நடராஜ், ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க?
எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ கோயில் நாள் முழுவதும் அன்னதானம் 12. அப்புறம் அண்ணா பிரசாத் சின்ன குறிப்பிட்டு ஒன்று நான் ஆன்மீகத்தை கூட்டு போக முடியாது, வேற எங்கன்னா தான் சுற்றுலா கூட்டு போக முடியாது. இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். குறிப்பே கையில் இல்லை பாருங்க, இப்போ தான் ரெடி பண்ணுறேன். ஒரே கோயிலுக்கு திருப்பி செக் பண்றாங்க. 500க்கும் மேற்பட்ட கோயிலுக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது கரெக்ட். நீ வேணும் பார்க்குறது? இல்லைங்க சார், நான் யார் பார்க்குறாங்க? இது வந்து வாசு சூப்பரேட்டாக அவர் எங்கே இப்போ டீட்டெயிலே எல்லாமே என்னமா பேசுறது? கம்பெனி நேம் தானே சார் இருக்கு. சிங்கப்பட்டு என்ன சார் பொசிஷன்? QUEST ஃபுட் டெஸ்டிங் லேபரேட்டரி. ஃபுட் டெஸ்டிங் அவங்களே வச்சு ஃபுட் டெஸ்டிங் ரெகுலராக பண்ணிட்டு போலாமா? தமிழக திருக்கோயில்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அன்னதான திட்டத்தை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒருவேளை அன்னதான திட்டம் ஏற்கனவே 754 திருக்கோயிலில் செயல்பட்டு வந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கூடுதலாக திருக்கோயில்கள் இணைக்கப்பட்டு தற்போது 763 திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டம் செயல்பாட்டில் இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பொழுது 2 திருக்கோயில்கள்தான் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் நடைமுறையில் இருந்தது. கூடுதலாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 9 திருக்கோயில்களுக்கு அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி 11 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் தற்போது செயல்பாட்டில் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 92,000 பேர் அளவிற்கு இறைபக்தர்கள் அன்னதான திட்டத்தால் பயனடைகின்றார்கள். ஆண்டிற்கு இந்த அன்னதான திட்டத்திற்கு 105 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. இந்த அன்னதான திட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய தரச் சான்றிதழான போக் என்ற சான்றிதழ் சிறந்த முறையில் அன்னதானம் நடைபெறுகிறது என்பதற்கு 531 திருக்கோயில்களுக்கு அந்த சான்றிதழ் தமிழக அரசிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது மாத்திரமில்லாமல் கோஸ்ட் என்ற ஒரு நிறுவனம் QUEST என்ற ஒரு நிறுவனத்திற்கு அன்னதான திட்டத்தில் பயன்பெறுகின்ற திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த அன்னதான திட்டத்தில் இருக்கின்ற குறைகளை கண்டறிந்து அறிக்கையாக தருவதற்கு அவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஆண்டு முழுவதும் இந்த திருக்கோயிலுடைய 763 திருக்கோயில்கள் மற்றும் முழுநேர அன்னதான திட்டம் நடைபெறுகின்ற 11 திருக்கோயில்கள், இது மாத்திரமல்லாமல் நாள் முழுவதும் பிரசாதங்கள் என்ற வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது 17 திருக்கோயில்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் அவர்கள் மேற்பார்வையிட்டு ஆய்வு செய்து 3 மாதத்திற்கு ஒரு முறை அறிக்கையாக தருகின்றார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள திருக்கோயில்களுக்கு அந்த அறிக்கையின் மீது அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற குறைகளை உடனடியாக நிர்வாகம் சரி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஓராண்டிற்குள்ளாக திருக்கோயிலின் சார்பில் செயல்படுகின்ற அனைத்து அன்னதான கூடங்களிலும் அனைத்து அன்னதான நிகழ்வுகளிலும் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும்
குறைகளையும் சிறு சிறு பிரச்சனைகளையும் கவனத்திற்கு கொண்டு வருவதற்குண்டான பணிகளை ஓராண்டிற்குள் நிறைவு செய்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த பணிகள் சுழற்சி முறையில் அவர்களுக்கே வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு பயனுள்ள திட்டம் என்பதால் அன்னதானத்துடைய தரமும் குறைவில்லாமல் பக்தர்களுக்கு சிறந்த முறையில் பசியாறுவதற்கு ஒரு சிறந்த முயற்சியாக இந்த முயற்சி இருப்பதால் இதை தொடர்கிறோம். தமிழகத்திலே இந்திய அளவிலே இருக்கின்ற அன்னதான திட்டத்தை தமிழகத்தோடு ஒப்பிட்டால் இது முதன்மையான ஒரு அன்னதான திட்டமாக தமிழக திருக்கோயில் செயல்படுகிறது என்ற பெருமையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம்.